நமச்சிவாய. பூஜை முறைகள் எப்படி வந்தன என்று பலரும் என்னிடம் கேட்கிறார்கள். ஆதி மனிதன் நாகரிகம் அற்றவனாக காட்டில் திரிந்து வந்தான். இறைவனை பற்றிய அறிவு அவனுக்கு இல்லாமல் இருந்தது. வேட்டையாடி தனது உணவை பெற்று வந்தான். வேட்டைக்குரிய கருவியாக முதலில் கற்களை பயன்படுத்தி வந்தான். பின்னர் நெருப்பை கண்டுபிடித்தான். அதன் பின்னர் இரும்பிலாலான கருவிகளை செய்து வேட்டைக்கு பயன்படுத்தினான். நெருப்பில் உணவை சுட்டு தின்ற மனிதன் படிப்படியாக சமைக்க கற்றுக்கொண்டான். இலை தடைகளை உடுத்தி வந்த மனிதன் ஆடைகளை கண்டுபிடித்தான். ஆதி மனிதன் இயற்கையின் சீற்றங்களான இடி, மின்னல், பெருமழை, பூகம்பம் ஆகியவற்றைக் கண்டு பயத்தால் தன்னை சுற்றி அபாயம் சூழ்ந்திருப்பதை உணர்ந்தான். தனது ஆற்றல் வரம்பிற்கு உட்பட்டது என்பதை அறிந்து கொண்டான். மனதில் அச்ச உணர்வு ஏற்பட்டது. தன்னையும் மீறிய சக்தி ஒன்று உள்ளது என்பதையும் புரிந்து கொண்டான். அச்சமே அன்பாக மாறியது. பின்னர் அதுவே அருளாக மாறிவிட்டது என்று ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கிறார்கள். துன்பம் நேராமல் இருக்கவே வழிபாடுகள் தோன்றின. தன்னை காப்பாற்றும் கடவுளுக்கு நன்றி தெரிவிக்கும் முறையில் பல்வேறு சடங்குகள் தோன்றின. மேலும் இயற்கையின் அளப்பரிய ஆற்றலைக் கண்டு மனிதன் அஞ்சினான். இயற்கையை அமைதிப்படுத்தினால் மட்டுமே அதன் சீற்றத்தில் இருந்து தப்பிக்க முடியும் என்று நம்பினான். அதனால் வழிபாடு தோன்றியது. பின்னர் பயம் மறைந்து அருள் பிறக்க ஆரம்பித்தது. உணவுப் பொருட்களை மட்டுமே தேடி வந்த மனிதன் விழிப்புணர்வு கொண்டான். அப்போது அவனுக்கு இறை நாட்டம் உண்டாயிற்று. இறை வழிபாட்டின் மூலகர்த்தா ஆதி மனிதன்தான். அவன் உருவ வழிபாட்டையோ ஆகம முறையிலான வழிபாட்டு முறையையோ அறிந்திருக்கவில்லை. இயற்கை வழிபாட்டுக்கு பிறகு ஆவி வழிபாடு ஏற்பட்டது. பின்னர் சூரிய வழிபாடு, சந்திர வழிபாடு என்று தோன்றியது. பின்னர் உருவ வழிபாடு தோன்றியது. அதாவது நாகரிக முதிர்ச்சியினால் மனிதன் மற்ற உயிரினங்களை விட மேல்பட்டவனாக உயர்ந்து சமூக வாழ்க்கையை மேற்கொண்ட போதுதான் உருவ வழிபாடும் சடங்குகளும் சம்பிரதாயங்களும் தோன்றியிருக்க வேண்டும். கூட்டு வழிபாட்டு முறைகள் தோன்றிய போதே கோயில்களும் தோன்றியிருக்க வேண்டும். கோயில்கள் தோன்றிய பின்னரே ஆகம நெறிமுறைகள் தோன்றியிருக்க வேண்டும். அதன் பின்னர் பூஜை முறைகள் வளர்ச்சியடைந்திருக்க வேண்டும். பூஜைக்கு என பல பொருட்களை தேர்வு செய்து பயன்படுத்தி இருக்க வேண்டும். அபிஷேகப் பொருட்கள், அர்ச்சனை பொருட்கள், நிவேதனப் பொருட்கள் என பலவற்றை காரண காரியங்களுடன் தேர்ந்தெடுத்து பூஜைக்கு பயன்படுத்தி வந்தனர். எந்தெந்த பொருட்களை எந்தெந்த தெய்வத்திற்கு உகந்தது என்றும் எவை விலக்கப்பட வேண்டும் என்றும் வரையறுத்து பூஜை முறைகளை ஒழுங்குபடுத்தினர். இந்த பூஜைகள் பல வகைப்படும். அந்தந்த திருத்தலத்திற்கு ஏற்றபடி பூஜை முறைகள் மாறுபடுகின்றன. இந்த அடிப்படை தத்துவத்தை புரிந்து கொண்டால் நாம் ஆலய வழிபாட்டு செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு மிகவும் உதவியாக இருக்கும். ஓம் நமச்சிவாய.